வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அமலுக்கு வருகிறது QR முறைமை. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் கட்டுப்பாடுகள் அமல். ஹார்முஸ் நீரிணையை இனி மூடப்போவதில்லை, ஈரான் உறுதி. சர்வதேச மசகு எண்ணெய் விலையில் மாற்றம். இலங்கையில் எரிபொருள் விலை குறையுமா என கேள்வி. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி. விநியோகஸ்தரின் 9 பில்லியன் ரூபாவை முடக்கியது அரசு. அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் பதவி விலகல் காலம் தாழ்ந்த முடிவு. நாமல் ராஜபக்ஷ கடும் தாக்கு. இலங்கை பாதல் உலக கும்பல்களுக்கு பேரிடி. இந்தியாவில் பிடிபட்டு கரண் தெனியராஜு நாடு கடத்தல். இலங்கைக்கு சிகரெட் கடத்த முயன்ற நபர் கைது. 91 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல். கன்னியா வெந்நீரூற்று வருமானம் தொல்பொருள் திணைக்களத்திற்கா? உள்ளூராட்சி சபையில் அதிகாரம் கேள்விக்குறி. பல மாகாணங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை. வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இலங்கையில் பதிவான சோக சம்பவங்கள். குடும்ப தகராறில் 2 கொலை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த எரிபொருள் விநியோகத்திற்கான QR முறைமை இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் கட்டாயமாக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் பொதுமக்களின் பயண தேவைகளை கருத்தில் கொண்டு கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கான QR கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருந்தன. இந்த தளர்வு இன்றுடன் நிறைவுக்கு வருவதால் இன்று நள்ளிரவு முதல் பழைய நடைமுறையின்படி எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும். இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவிக்கையில், இன்று நள்ளிரவு முதல் அனைத்து வாகனங்களுக்கும் QR முறைமையின் ஊடாக மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்படும். வாகன இலக்கு தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் ஒற்றை இரட்டை முறைமை தொடரும். முன்னர் நடைமுறையிலிருந்து அதே அளவிலான எரிபொருள் ஒதுக்கீடே வாகனங்களுக்கு வழங்கப்படும் என்றார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் இதய நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையை எந்த சூழ்நிலையிலும் மூடப்போவதில்லை என ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக கணக்கில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரானுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் எட்டப்பட்ட இந்த முக்கிய முடிவை உறுதிப்படுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை இனி உலகிற்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என்று ஈரான் உறுதியளித்துள்ளது என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெரும் பகுதியை தீர்மானிக்கும் இந்த பாதை திறந்து வைக்கப்படுவது உலக பொருளாதாரத்திற்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. பிராந்திய கடல்வழி போக்குவரத்தின் பாதுகாப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் உறுதிப்படுத்தும் என்று அமெரிக்க நிர்வாகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா விடுத்து பகிரங்க எச்சரிக்கைகள் மற்றும் ரகசிய ராஜதந்திர நகர்வுகளின் விளைவாகவே ஈரான் இந்த நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். போர்க்காலத்திலும் வர்த்தக கப்பல்களின் நடமாட்டத்திற்கு தடை இருக்காது என்பது உலக நாடுகளுக்கு இடையே நிலவிய எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த அச்சத்தை போக்கியுள்ளது. ஈரானின் இந்த இணக்கமான முடிவு மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களை தணிப்பதற்கான ஒரு முக்கிய ஆரம்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை வணிக கப்பல்களுக்காக தற்காலிகமாக திறந்துவிடப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உலகளாவிய எரிபொருள் சந்தை மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கண்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு பீப்பாய் பிரெண்ட் மசகு எண்ணெய் $98 இருந்த நிலையில் ஈரானின் அறிவிப்பிற்கு பிறகு அது $88 வரை குறைந்தது. போர் சூழலுக்கு முன்னர் $70 இருந்த எண்ணெய் விலை கடந்த மார்ச் மாதத்தில் உச்சகட்டமாக $119 வரை அதிகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இந்த நகர்வை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றுள்ள நிலையில் உலகெங்கிலும் உள்ள பங்கு சந்தைகள் எழுச்சி கண்டுள்ளன. அமெரிக்காவின் S&P 500 குறியீடு 1.2% உயர்ந்துள்ளது. லண்டனின் S&P 100, பாரிஸின் CAC 40 மற்றும் பிராங்க்பர்ட்டின் டாக்ஸ் ஆகிய சந்தைகளும் முன்னேற்றத்தை கண்டுள்ளன. ஈரான் பாதையை திறந்துவிட்டாலும் சர்வதேச கடல்சார் அமைப்புகள் இன்னும் முழுமையான அனுமதியை வழங்கவில்லை. நேரணி பகுதியில் கடலில் புதைக்கப்பட்டுள்ள கன்னி வெடிகள் குறித்த அச்சம் இன்னும் விலகாததே இதற்கு முக்கிய காரணமாகும். போர் நிறுத்தம் முடிவடைய இன்னும் 9 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த இடைவெளி சிக்கியுள்ள கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேற மட்டுமே உதவும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். நேரிணை திறக்கப்படுவதன் மூலம் விநியோக தடைகள் நீங்கி உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
தரம் குறைந்து நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்டு நட்டத்தை ஈடு செய்யும் வகையில் சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தருக்கு வழங்க வேண்டிய 9.15 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் விளக்குகையில், தரம் குறைந்த நிலக்கரி விநியோகம் செய்யப்பட்டதால் ஏற்பட்ட நட்டம் சுமார் 8 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் விநியோகஸ்தருக்கு வழங்கப்பட வேண்டிய 9.15 பில்லியன் ரூபாவை அரசு தடுத்து வைத்துள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் அரசுக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கோ எவ்வித நிதி இழப்பும் ஏற்பட போவதில்லை. தரம் குறைந்த நிலக்கரியை கொண்ட 3 கப்பல்களுக்கான 5 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நிறுவனத்தின் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான செயலாற்றுகை பிணைப்பணத்தையும் அரசாங்கம் விடுக்காமல் தடுத்து வைத்துள்ளது. நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்ததால் மின் உற்பத்தி திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் அந்த நட்டத்தை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை என உறுதியளித்தார். இந்த நட்டத்தை மக்களின் மின்சார கட்டணத்திலேயே சேர்க்க மாட்டோம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மிக தெளிவாக தெரிவித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் பதவி விலகல் வரவேற்கத்தக்கது என்றாலும் அது மிகவும் காலம் தாழ்ந்து ஒரு முடிவாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சரின் ராஜினாமா குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒரு நாள் முழுவதும் நாடாளுமன்றம் விவாதத்தை சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ஷ தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அப்பிரேரணைக்கு எதிரான வாக்களித்ததை கண்டித்தார். ஊழல் குற்றச்சாட்டுகளை புறக்கணித்து அமைச்சருக்கு அவர்கள் ஆதரவாக நின்றதன் மூலம் அரசின் உண்மை முகம் வெளிப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். நிலக்கரி ஊழலால் நாட்டுக்கு ஏற்கனவே பல மில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இறுதியில் இந்த மாபெரும் மோசடியால் பாதிக்கப்பட போவது அப்பாவி நுகர்வோர் தான். வெறும் பதவி விலகல் மாத்திரம் இந்த இழப்புக்கு ஈடாகுமா என்று கேள்வி எழுப்பினார். இலங்கையில் திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்து முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு எதிராக பாதுகாப்பு பிரிவினர் முன்னெடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளில் முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 15க்கும் மேற்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடைய கரன்தெனிய ராஜு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டார். இந்தியாவில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குற்றவாளியான கரன்தெனிய ராஜு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட குழுவினரால் நேற்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். பல்வேறு கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பாரிய குற்ற செயல்கள் தொடர்பில் இவர் நீண்ட காலமாக போலீசாரால் தேடப்பட்டு வந்தார். இவர் இலங்கையின் மற்றொரு பிரபல பாதாள உலக குழு தலைவரான கரன்தெனிய சுத்தாவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அகுங்கல்ல பகுதியில் பொடிப்பட்டி என்பவரை துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கடந்த 16ஆம் திகதி அகுங்கல்ல லோகன்வத்த மயானத்திற்கு அருகில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த பொடிப்பெட்டி என்பவரை இலக்கு வைத்து T56 ரக துப்பாக்கியால் சுடப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு கொஸ்கோட பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது சந்தேக நபர் பிடிபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகளை மெரைன் போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே உள்ள புதுமடம் கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் படகு மூலம் இலங்கைக்கு பொருட்கள் கடத்தப்பட இருப்பதாக புதுமடம் மெரைன் போலீசாருக்கும் கீழக்கரை சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடற்கரையில் நின்றிருந்த ஒரு சரக்கு வாகனத்திலிருந்து மர்ம நபர்கள் சிலர் மூட்டைகளை இறக்கி பதுக்கி வைத்திருப்பதை போலீசார் கண்டனர். அவர்களை பிடிக்க முயன்ற போது அங்கிருந்தவர்களில் சிலர் இருளை பயன்படுத்தி தப்பியோடினர். எனினும் அங்கிருந்த ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அங்கிருந்த 35 சாக்கு மூட்டைகளை சோதனையிட்ட போது அவற்றில் 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் ரூபாய் 91 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் புதுமடம் மேற்கு தெருவை சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. கைதான நபரையும் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட் மற்றும் வாகனத்தையும் மெரைன் போலீசார் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ்
திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியா வெந்நீரீற்று கிணறுகளின் நிர்வாகம் மற்றும் வருமானம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. குறித்த வெந்நீரூற்று பகுதி திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்குள் அமைந்திருந்த போதிலும் அதன் முழுமையான நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு தொல்பொருள் திணைக்களத்தின் வசமே காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் நுழைவு கட்டணச் சீட்டுகளிலும் தொல்பொருள் திணைக்களம் ஒன்றே அச்சிடப்பட்டுள்ளது. தற்போது ஒரு உள்நாட்டு பயணியிடம் 100 ரூபாயும் வெளிநாட்டு பயணியிடம் 500 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பொதுவாக உள்ளூர் அதிகார சபையின் எல்லைக்குள் ஈட்டப்படும் வருமானங்கள் அந்தந்த சபைகளுக்கே சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கையில் கன்னியாவின் வருமானம் முழுமையாக மத்திய அரசின் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொல்வது உள்ளூராட்சி சபையின் அதிகாரங்களை பறிக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. வெந்நீரூற்று பகுதியை அண்டி அமைந்துள்ள சிவன் ஆலயத்தின் ஒரு பகுதி தற்போது கம்பிவேலிகளால் அடைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதி தொல்லியல் பிரதேசம் என அடையாளப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள பூர்வீக அடையாளங்கள் மற்றும் வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதே சமயம் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக வறட்சியான வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று அதிகாலை வேளையில் மேல் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்கள் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். எதிர்வரும் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வெலிகமு, மட்டக்களப்பு மற்றும் மாதுரோய் ஆகிய பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற வெவ்வேறு சம்பவங்களில் 3 உயிரிழந்துள்ளனர். வெலிகம பரணகடே பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற குடும்ப தகராறு கொலையில் முடிந்துள்ளது. ஒரே வீட்டில் வசித்து வந்த 22 வயதுடைய இளைஞருக்கும் அவரது தாயின் மூத்த சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் மாமா கூறிய ஆயுதத்தால் இளைஞரை தாக்கியுள்ளார். பலத்த காயமடைந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இக்கொலை தொடர்பாக 58 வயதுடைய சந்தேக நபரை வெலிகம போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு சித்தாண்டியில் மதுபானம் அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் மகன் செய்த செயலால் தாய் உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சித்தாண்டி 4ஆம் பிரிவைச் சேர்ந்த 19 வயது இளைஞன் தனது தாய் குமாரசாமி வசந்தா என்பவரிடம் மது அருந்த 1000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். தாய் பணம் இல்லை என்று கூறியதால் ஆத்திரமடைந்த மகன் அவரை ஆவேசமாக தள்ளியுள்ளார். கீழே விழுந்த தாயின் தலை தரையில் பலமாக மோதியதால் அவர் உயிரிழந்தார். தப்பியோடிய 19 வயது இளைஞனை சந்திவெளி போலீசார் கைது செய்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பாதாள உலகம் என்று ஒன்று கிடையாது என்றும் திட்டமிட்ட சில குழுக்களே தங்களது சுய லாபங்களுக்காக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை பயன்படுத்தி அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். கடற்படையினரால் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தெக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதை கண்காணித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் பொதுமக்களையும் அதிகாரிகளையும் அச்சுறுத்துவதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்துவதாக தெரிவித்த அமைச்சர் இது தொடர்பான அனைத்து தகவல்களும் தற்போது திரட்டப்பட்டுள்ளதாக கூறினார். இனிவரும் காலங்களில் ஓய்வு பெறும் ராணுவத்தினரை கண்காணிக்கவும் இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். கடந்த கால அரசியல்வாதிகளின் தலையீட்டுடனும் அனுமதியோடும் திட்டமிட்ட முறையில் உருவாக்கப்பட்ட இந்த போதைப்பொருள் கடத்தல் இன்று இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் நோயாக மாறியுள்ளது என்று சாடிய பிரதி அமைச்சர் கடத்தல்காரர்களுக்கு சில அரசு அதிகாரிகள், சட்டத்திறனிகள், வங்கி அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் பணியாற்றியவர்கள் ஆதரவாக செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தினார். ஜனாதிபதியின் நேரடி தலைமையில் போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து சர்வதேச தகவல்களின் உதவியுடன் போதைப் பொருள் கடத்தலை முழுமையாக ஒழிக்க பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைத்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம்
வல்வெட்டித்துறை ஆலடியை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அன்னராணி நாராயணசாமி கிளியக்கா அவர்கள் 17/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ்ப்பாணம் சங்கானையை பிறப்பிடமாகவும் இலக்கம் 166 D10 உருத்திரபுரம் கிளிநொச்சியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணபதி செல்லமணி அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சங்கானை சேத்துப்பட்டி வீதியை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு செபவானை மகாலிங்கம் ராதா அவர்கள் 16/4/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் கிரடாவிலை பிறப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜலட்சுமி கிழியம்மா அவர்கள் 18/4/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.